Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? திவ்யாக்கு பர்த்டே வருஷம் ஒரு வீடியோ கம்பல்சரி இப்போ திவ்யா பர்த்டேக்கு போட்டுருவோம். அதே மாதிரி இந்த வருஷம் எங்கே போகிறேன்னு மேடமே சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து காலாஸ்திரி போனோம், அதுக்கு முந்தின வருஷம் திருத்தணி போனோம், அதுக்கும் முந்தின வருஷம் திருத்தணி போனோம். இப்போ எங்கே போக போகிறோம்? இப்போ மறுபடியும் திருத்தணி போக போகிறோம். மேடம் வேறு இந்த வருஷம் கன்சீவாக வேறு இருக்காங்களா, மலையில் என்னென்ன சொல்ல போகிறாங்க, ஏன் என்ன திட்ட போகிறான்னு தெரில. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. மைல் ஸ்டோன் அப்போல்லாம் கிடையாது. நாங்கள் 3 பேராக வந்து செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே. இந்த அடுத்த வருஷம் பர்த்டே இன்னும் ஸ்பெஷலாகவே இருக்கும். அண்ட் எங்கே போகலாம் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். வெயில வேறு இருக்குது, இன்னும் சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து உடம்பு டயர்டாகிடும் அப்படின்றதுனால கோவிலுக்கு வந்து போகலானே பிளான் பண்ணிட்டோம். காலாஸ்திரி போகலான்னு நினச்சா ரொம்ப லாங் ஆகுது, ட்ராவல் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து திருத்தணி போகலான்னு பிளான் பண்ணோம். பைக்கை நிப்பாட்டி தான் போக போகிறோம். நீங்கள் எதுவும் திட்ட வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம். மேடத்தோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அதனால என்னை மட்டும் டார்கெட் பண்ணி எதுவும் மெசேஜ் பண்ண வேணாம். எஸ், பட் இருந்தாலும் வந்து கோவிலில் வந்து யாராவது எதாவது சொல்லுவாங்களா? ஏன்னா கன்சீவாக இருக்கவங்க வந்து மலை கோயிலெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன எதுவும் தெரியல. ஒரு தைரியத்தோடு போகிறோம், போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு நீங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. வண்டியை பொறுமையாக அப்படியே உருட்டிக்கிட்டே வந்து திருத்தணி வந்துட்டோம். இங்கே அப்படியே சும்மா நிற்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். திருத்தணி கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு. கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பட்டு மேடம் வந்து அடுத்த வருஷம் குழந்தைய வர தூக்கிட்டு வருவாங்க. இப்பயும் அவனை தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். யூஸ்வலாக பர்த்டேக்கு வந்து இங்கே திருத்தணி வருவோம். போன வருஷம் மட்டும் வரல, அதுக்கு முன்னாடி இல்லாமல் வந்திருந்தோம். அதை விட இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவுமே இருக்குது. ஆமாம், பொறுமையாக வந்தோம். எல்லா இடத்துலையும் நின்று தான் வந்தோம். பட் ஆனால் சூப்பராக இருந்தது இந்த வாட்டி. அதே மாதிரி என்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னோட பர்த்டே விஷயம் சாமிக்கிட்ட கேட்டிருந்தேன். வெயில் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் சில்லாக இருக்கணும்ட்டு. கிளம்பும் போதெல்லாம் சூப்பர் சில் செம்மையாக இருந்தது. ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. திருவள்ளூர் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக. ஆமாம், இங்கே வேறு சாமியெல்லாம் மறந்துட்டாங்க. இங்கே வேறு சாமியெல்லாம் மறந்துட்டாங்க. அது அந்த ஏரியா சாமி, இந்த சாமி. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வெயில் இருக்குது. பட் என்ன ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வெளியே வரோம். அதுவும் லாங்காக வரும். ஒரு 80 கிலோமீட்டரில் 80 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா காலாஸ்திரி போகலாம் தான் பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு 150 130 அந்த மாதிரி வரும். போவோம், அதுவும் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். திருத்தணி வீடியோவுமே 2 இருக்கும். மூணாவது வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு ஆகல ஆக்சுவலாக எனக்கு. ஆமாம், ஓட்டுனது நான் தானே. இவங்க எப்படி டயர்ட் ஆவாங்க? இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகும். பட் டயர்ட் ஆகல, நல்லா எனர்ஜியாக இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் பேலன்ஸ் பார்க்கலாம். கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். அதுதான் மேடம் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல சொன்னாங்க? ஆமாம், ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வரும்போது எப்பவுமே கூட்டம் இருக்காது. இன்னைக்கு சாட்டர்டே வேறு, கூட்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க போய் பார்ப்போம். கூட்டமாக இருந்தால் அங்கே போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். கூட்டமாக இல்லைன்னா போவோம். சொல்லுங்கள். கூட்டமாக இருந்தால் உள்ளே போக மாட்டோம். ரொம்ப நேரம்லாம் நின்று பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால போகலாம், கிட்ட போய் பார்ப்போம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. மேடமால் உள்ளே போகவே முடியாது. நார்மலாக இருந்தால் கூட கொஞ்சம் நின்று பார்க்கலாம். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து எதிர்பாராம தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் சம மழை, சரியான மழை. இங்கே மழை இல்லை, அந்த இடத்துல சரியான மழை. இப்போ வந்து திருவள்ளூர் வந்து தாண்டி வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி திருத்தணிலேருந்து திருவள்ளூர் வரவுல சரி மழை, நல்லா நனைஞ்சிட்டோம். நானும் நனைஞ்சிட்டேன், சாரும் நல்லா நனைஞ்சிடுச்சு. செம்மையாக நனைஞ்சிட்டோம். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு சூப்பராக. ஆமாம், அன்எக்ஸ்பெக்டட் தான். மழை பெய்யும்னு நினைக்கல. கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான். இவங்க தானே சாமி கிட்ட வேணாங்க, அதனால தான் மழை பெய்யும். கிளைமேட் நல்லா இருக்கணும் தான் வேணும். ஆனால் இதுவும் ஜாலியாக இருந்தது, சூப்பராக. நிற்கல, மழையில் நனைஞ்சிட்டே கொஞ்சம் வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் மூடியாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லுவேல. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, ரிப்பீட்டட் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கேட்க விட்ட வேண்டியதான். ஆமாம், நாங்கள் அங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற கடை அங்கே இல்லை. ஆமாம், அதனால் போயிட்டேன். இதுக்கு எடி நான் சொல்கிறேன். 1 eternity later.
கோயிலுக்கு போனோம், பிரியாணி வாங்கிட்டு வந்து மலையில் நினைஞ்சிட்டு செம்மையாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிரேஸில் போயிட்டு என்ன கேட்குறது சாக்லேட் ரஃபிள். ஏன்னா அதுதான் மேடத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சடனாக பேர் ஞாபகம் இல்லை, அதனால் மேடம் கிட்ட கேட்டேன். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அது. அந்த கேக் தான் வாங்கிட்டு வந்தோம். எஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி சூப்பராக வந்துடும். வந்து என்னாச்சு, மறுபடியும் செம்மையாக இருந்துட்டோம். அதுலேயே வரணும்னு வேற சொன்னாங்க. இங்கே வரும்போது போரூர்லாம் தாண்டி வரும்போது சரி மலை தொப்பக்கிட்டே நனைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால வந்துட்டு அதை கேப்சர் பண்ண முடியல. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த வாட்டி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு, பயங்கரமாக இருந்தது. திருத்தணி போனோம், பட் ஆனால் சாமியை மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா வந்து செம்ம கூட்டம். ஆக்சுவலாக வந்து 100 rupees கியூமே கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் நிறைய வாட்டி உள்ளே போயிருக்கோன்றனால உள்ளே போகும்போது எல்லாம் சேமாக தான் போவாங்க. ரொம்ப வந்து நெரிச்சலாக போவாங்க. கடைசியாக நாங்கள் முடிகிற இடம் ஒரே இடமா தான் இருக்கும். ஏன்னா நசிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மட்டும்தான் போகல. ஏன்னா எப்பவுமே வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு தான் வருவோம். சாமியை பார்க்காம வரவே மாட்டோம் நாங்கள். இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் வீட்டில் வந்து சாமியை பார்த்துருவோம், அதனால பிரச்சனை கிடையாது. ஆமாம், அங்கே நின்று பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே கிட்ட போனால் கொஞ்சம் நெரிசலாகிடும், நசிக்கிடுவாங்கன்னு ஒரு இதுதான். அதனால சரின்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து நம்ம அங்கே போனதே வந்து நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. வந்து தூங்கியாச்சு, தூங்கி எழுந்தாச்சு, கேக்கோ வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கேக் கட்டிங். கேக் வந்துடுச்சு. கேக் செம்மையாக இருக்குல்ல? ஓகே, கேக் தான் வெட்ட போகிறேன் இப்போ நம்ம. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இது ஹாப்பி பர்த்டே விஷஸ் பாருங்கள். எஸ், வெட்டிக்கலாமா? மேடம் இதுதான் பேச்சுலராக லாஸ்ட் இயர். ஆமாம், இப்போ வந்து ப்ரொமோட் ஆக போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். எஸ், நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் கூட ஜாலியாக பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு ஃபேமிலி லைஃப் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆமாம், அதுக்கு எதுக்கு கட்டி வச்சிருக்கா? சும்மா நான் ஏதாவது பேசினா கொடுத்துருக்கா? சுத்த மாட்டேன். சுத்த மாட்டேன், தெரியும். ஓகே, இப்போ மேடம் தெரியலமா? இதை கட் பண்ணுற? அதில் கட் பண்ணால் ஒட்டிக்கும், இதில் கட் பண்ணால் நல்லா இருக்கும். அட்வான்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம கேண்டெல்லாம் வைக்கல, அதெல்லாம் தேவையில்லாம முடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். சரி, வந்துட்டு கேக் கட் பண்ண போகிறோம். குட்டி கேக் தான். நம்ம 3 பேர், நான் டான்ஸ் பண்ண, என்னோட மதர் இல்லை, 3 பேர் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுறதுனால குட்டி கேக். ஆமாம், குட்டி கேக். கட்டுங்க. நீ இப்போ இவங்க தான் ஸ்டாண்டு கேக்கு நம்ம இவங்க இதில் வச்சு நம்ம விட்டு போடுவோம். பண்ணிங்களா? ஃபஸ்ட் தான் அடுத்த வருஷம் ஃபஸ்ட் யாருக்குன்னு பார்ப்போம். பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருந்தது கேக்கு. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. இந்த வாட்டி கேக் சாப்பிடணும் ஆசை வந்துச்சு, அதனால வாங்கிட்டு வாங்க மாட்டோம். ஓகே, கேக் வெட்டியாச்சு. கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வாட்டி. மேடம் அதோட ஒயிட் சாக்லேட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் சாக்லேட் ஃப்ளேவர் கேக் குடிச்சாலும் இதுக்காக தான் வந்து 2வது கடை தாண்டி 3வது கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துல இது இல்லை. அதே கிரேஸ் இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அங்கே இது இருந்துட்டு அங்கே அது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி சாரி கம்பல் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு டே ஓவர். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், மீட் சாப்பிட்டு கேட்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஆல்ரெடி மாமியார் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேக் கொடுக்கலாம் அவங்க என்ன கேக் வெட்டினாங்க, எடுத்து உள்ள வச்சாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல இல்லை மேடம் வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்போம். தேங்க்யூ. நீங்கள் பர்த்டே சூப்பராக போனது காரணம் வந்து சார் தான். Yeah. ஆனால் சார் வந்து தேங்க்யூ சொல்லிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அதை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக வச்சு பண்ணோம். ஓகே தான். மொக்க மீன்ஸ் எப்படி சொல்றது, ஓகே இல்லாம கொஞ்சம் நல்லா போச்சு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சரி, திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சரி, எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ரொம்ப விஷ் பண்ணீங்க இந்த வாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறோம். இது லைஃப் ஸ்டைல் ஆஃப் திவ்யா மகேஷ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட லைஃப் மட்டும் இல்லை, டிராவல் வீடியோஸ் நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் போடணும்னு போறேன். பிரெக்னன்சி வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த கண்டென்ட் பார்க்கணும் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு நல்ல வீடியோஸ் வரும். எங்களோட வளகாப்பு வீடியோஸ். ஆமாம், 5th month பேபி ஷவர் வீடியோ கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பாருங்க, எல்லாருமே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.